ஆண்டவரே இயேசுவே, அன்புருக்கணியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்கள். ஜூலை 28ஆம் நாளான இன்று இந்திய நாட்டின் முதல் பெண் புனிதையான புனித அல்போன்சா முட்டாத்து படத்து என்ற புனிதனுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த அல்போன்சாவுக்கு ஒரு சமயம் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். அப்போது இவரை கவனித்துக் கொண்டவர் லூயிசா என்ற அருட்சகோதரி. ஒரு நாள் இரவு வேளையிலே அல்போன்சா இருந்த அறைக்கு முன்பாக அந்த இல்லத்தின் தலைமை அருட்சகோதரியாக இருந்த உர்சுலா என்பவர் நடந்து கொண்டிருந்தார். அப்போது அல்போன்சாவுடைய அறையை கவனித்தார். அந்த அறையிலே பிரகாசமான ஒளி இருந்தது. ஒருவேளை அவர் தன்னை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய லூயிசா என்ற சகோதரியோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தார். ஆனால் அந்த ஒளி இன்னும் பிரகாசமாக மாறவே இவர் அறைக்குள்ளே ஜன்னல் வழியாக பார்த்தார். அப்போது தலைமை அருட்சகோதரி கண்ட காட்சி அவரை மெய்சிலிருக்க வைத்தது. காரணம், அல்போன்சா புனித சாவரா குரியாக்கோஸ் என்ற புனிதரோடு பேசிக் கொண்டிருந்தார். இந்த காட்சிக்கு பிறகு மறுநாள் தலைமை அருட்சகோதரியான உர்சுலா அல்போன்சாவை போய் பார்த்தார். அப்போது அவருடைய கால்களில் இருந்த காயங்கள் முற்றிலுமாக நீங்கியிருந்ததை அவர் கண்டுகொண்டார். அதை விடவும் இந்த அல்போன்சாவிற்கும் சவரா குரியாக்கோஸோ எந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு அன்புறவு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, புனித அல்போன்சா சவாரா குரியாஸின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார், அன்பு கொண்டிருந்தார். அதனால்தான் இருவருக்கிடையேயான காட்சிகள் அடிக்கடி ஏற்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய புனித அல்போன்சா கேரளாவிலே 1910ஆம் ஆண்டு கூடமாலூர் என்ற இடத்துல பிறந்தார். சிறு வயதிலே இவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. என்ன என்று சொன்னால், இவருடைய அன்பு தாயை இவர் சிறு வயதிலேயே பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் இவர் தன்னுடைய தந்தையின் கண்காணிப்பில் வளர்ந்து வந்தார். இவருக்கு சிற்றன்னை இருந்தார். அந்த சிற்றன்னை இவரை பல விதங்களிலே கொடுமைப்படுத்தினார், சித்திரவதை செய்தார். அதையெல்லாம் இவர் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த அல்போன்சாவிற்கு ஒரு அன்பான பாட்டி இருந்தார். அவர் இவருக்கு புனிதர்களை பற்றிய கதைகளை சொல்லிக் கொடுத்தார். அந்த கதைகளை கேட்டு இவர் நல்ல விதமாய் வளர்ந்து வந்தார். அல்போன்சாவிற்கு 13 வயது நடக்கிற பொழுது இவருடைய சிற்றன்னை இவரை ஒருவனுக்கு மனம் முடித்து கொடுக்க எல்லா விதமான ஏற்பாடுகளை செய்தார். ஆனால் அல்போன்சாவிற்கோ அது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இதிலிருந்து எப்படியாவது வெளியேற வேண்டும் என்று நினைத்த இவர் தன்னுடைய கால்களை சுட்டு கொண்டால் திருமணம் நின்றுவிடும் அல்லவா என்று நினைத்து தன்னுடைய கால்களை தீக்குள் விடுகிற போது தவறுதலாகி இவர் தீக்குள்ளே அப்படியே விழுந்து விட்டார். ஆனால் அற்புதமாக இவர் காப்பாற்றப்பட்டார். இதனால் திருமண காரியம் நின்று போனது. மறுபக்கம் இவர் துறவு மடத்திலே சேர்ந்தார். கிளாரா துறவு மடத்திலே சேர்ந்து நன்றாக படிக்க தொடங்கினார். பின்னாளிலே இவர் சங்கனாச்சேரிக்கு கற்றுக் கொடுப்பதற்காக சென்றார். அங்கே இவர் கற்றுக் கொடுத்த போது மாணவர்களுக்கெல்லாம் மிக பிடித்தமான ஒரு ஆசிரியையாக மாறினார். பின் அங்கிருந்து மீண்டுமாக பரஞானத்திற்கு வந்தார். இந்த காலகட்டத்தில் இவர் பலவிதமான நெருக்கடிகளை சென்றார். குறிப்பாக இவருடைய உடலில் பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படத் தொடங்கின. அடிக்கடி வயிற்று வலி ஏற்பட்டது. இப்படி இவர் பல விதங்களிலே துன்பற்றார். இது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னால், இன்னொரு பக்கம் இவருடைய உடன் சகோதரிகளே இவரை கேலி செய்தார்கள். இவர் நடிக்கிறார், பொய்யாக இருக்கிறார் என்று கேலி செய்தார்கள். ஆனாலும் இவர் அவற்றையெல்லாம் மிக பொறுமையாக தாங்கிக் கொண்டார். ஒரு சமயம் தலைமை அருட்சகோதரி இவரிடத்துல, பிற சகோதரிகள் உன்னை கேலி செய்கிற பொழுது நீ மிகவும் பொறுமையாக இருக்கிறே என்று கேட்டபோது இந்த அல்போன்சா இவ்வாறு சொன்னார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மக்கள் விமர்சித்த போது அவர் பொறுமையாகத்தான் இருந்தார். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்விலே பின்பற்றி நடக்கிறேன் என்று சொன்னார். இந்த அல்போன்சாவிற்கு குழந்தை தெரசாவின் மீது தனிப்பட்ட அன்பு இருந்தது. அவரை பல விதங்களிலும் இவர் பின்பற்றி நடந்தார். இவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது. ஒரு கட்டத்தில் இவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. அதனால் இவர் உடல்நலம் குன்றி இறந்து போனார். இவருக்கு
8ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் புனிதர் பட்டம் கொடுத்தார்கள். இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்ட சமயத்திலே பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் பரம ஞானத்திற்கு சென்றார்கள். இந்த காட்சி ஒரு அற்புதமான காட்சி. அன்பார்ந்தவர்களை, இந்த அல்போன்சாவினுடைய நினைவு நாளை கொண்டாடக்கூடிய நாம் ஒரு சில சிந்தனைகளை நம்முடைய மனதில் இருக்கும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களை நாம் பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களை பார்த்து இவ்வாறு சொல்வார். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். என்னை பின்தொடர விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடர வேண்டும். இந்த அல்போன்சாவும் கூட தன்னுடைய வாழ்விலே வந்த பல சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் இவர் இயேசுவை பின்தொடர்ந்தார் என்று சொன்னார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை துணிவோடு தாங்கிக் கொண்டு இயேசுவை பின்தொடர வேண்டும். அடுத்ததாக, நாம் துன்பங்களை துணிவோடு தாங்கிக் கொள்கிற பொழுது கடவுள் அதற்கேற்ற கைமாறை தருவார். ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 8வது அதிகாரம் 18வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் படக்கூடிய துன்பங்கள் எதிர்காலத்திலே நமக்காக வெளிப்பட போகிற ஆட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. ஆகவே காலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொள்வோம். கடவுளுடைய வழியிலே அல்போன்சாவை போன்று நடப்போம். நிச்சயம் கடவுள் புனித அல்போன்சாவை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்தாரோ இப்படி நம்மையும் ஆசீர்வதிப்பார். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே கேட்போம். ஆம்.